Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து டெவலப்பர் டேபை வந்து எப்படி எக்ஸல் மெனு பார்ல வந்து நம்ம கொண்டு வரது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எக்ஸல்ல வந்து உங்களுக்கு மெனு பார்ல வந்து ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர் டேப்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ அந்த டேப்ல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா VBA கோடிங் ரைட் பண்றதுக்கான அந்த விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம போக முடியும். ஸோ இப்போ நார்மலா இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டெவலப்பர் டேப் இல்லாம இருந்தது அப்படின்னாக்க அதை நம்ம ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். இப்போ இதுலயே வந்து இந்த மெனு பார்ல இங்க ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இங்க வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல வந்து கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் சைடு வந்து மெயின் டேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அன்செக்ல இருக்கு. சோ இப்போ நம்ம இப்ப நார்மலா இந்த மாதிரி அன்செக்ல இருக்கு. சோ அதனால நமக்கு அங்க வியூ ஆகல மெனு பார்ல. ஜஸ்ட் நான் இதை செக் பண்ணிட்டு இங்க வந்து ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்த உடனே இப்ப இங்க பாத்தீங்கன்னா டாப்ல இந்த இதுல மெனு பார்ல எனக்கு டெவலப்பர் டேப்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்ப இந்த டெவலப்பர் டேப்ல தான் நம்ம போயிட்டு கோடு வந்து ரைட் பண்ணுவோம். விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போறதுக்கான இந்த டேப். ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல விசுவல் பேசிக் இருக்கு இல்லைங்களா, இதை நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே என்னோட விசுவல் பேசிக் அப்ளிகேஷன் வந்து இங்க ஓபன் ஆயிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு இங்க வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஆப்ஜெக்ட் என்னன்னா ஷீட், ஒர்க் புக், இது எல்லாமே நமக்கு ஆப்ஜெக்டா இருக்கும். இப்போ நம்ம இதுல நான் இந்த திஸ் ஒர்க் புக் இப்ப கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு விசுவல் பேசிக்கோட கோடு எடிட்டர் விண்டோவுக்கு வந்து நமக்கு இங்க வந்துடும். இங்க தான் நம்ம கோட் ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இதே இப்போ நம்ம மறுபடியும் எக்ஸலுக்கு போனோம் அப்படின்னாக்கா அகைன் வந்து அந்த எக்ஸல் சிம்பிள் வந்து இப்படி கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸலுக்கு வந்துடும். அகைன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போவோம். இப்போ இதை நீங்க ஷார்ட்கட்ல எடுக்கணும் அப்படின்னாக்க ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு F11 ஃபங்க்ஷன் கீழே. ஓகேங்களா, ஆல்ட் F11 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போகும். அகைன் ஆல்ட் F11 பிரஸ் பண்ணீங்கன்னா எக்ஸலுக்கு வரும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம டெவலப்பர் டேப் ஆட் பண்ணுவோம். விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேப் ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஆட் ஆகல அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு வரணும். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிகினருக்கு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் வந்து இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.